நம சிவாய வாழ்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முத்திரை வந்து சொல்லி கொடுக்குறேன். அதாவது நம்ம குண்டலினி அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அப்போ வந்து குண்டலினி சக்தி அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் தான் அது மேலே எலும்புதா கீழே இருக்குதா அப்படிங்கிற தகவல் தெரியும். குண்டலினி வந்து எல்லாரும் ஒரு அது ரொம்ப நமக்கு அறிய முடியும். நம்ம மேலே இப்படி வந்து நம்ம எழும்பும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அதை அறிய முடியும். எல்லா நரம்பும் ஒரு பூச்சி ஊறுறது போல் நமக்கு அது அப்பப்போ துடிச்சிக்கிட்டு ஒரு நரம்பு வந்து நமக்கு போகிறது உணர்வு தெரியும். குண்டலினி அது எப்பயுமே நிற்குமானா நிற்காது. நம்ம சோகம் அடையும் போது கீழே வரும், உற்சாகம் அடையும் போது மேலே போகும். இவ்வளோதான் ஒரு விஷயம் சொல்லலாம். உற்சாகம்னா சந்தோஷம் வரும்போது மேலே போகும், கவலை வரும்போது அது நம்ம கருவமைப்பில் அடங்கிடும். கருவமைப்புக்கும் மூலாதாரத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து அடங்கிடும். இதை நான் உங்களுக்கு இந்த தடவை உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கே குண்டலினா என்ன, அது எங்கே இருக்குது, அதை எப்படி நம்ம மேலே எடுத்தணும், எப்படி அதை வந்து நம்ம அறிவுக்குள்ளே செலுத்தி நம்ம எப்படி அதை பயிற்சியை முழுமையாக பெற்றுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தகவலில் சொல்லித்தரேன். குண்டலி சக்தியை பற்றி சொல்லி கொடுக்கலாம். அது எல்லோருக்கும் தேவையான ஒன்று தான். ஆனால் வந்து தவ பயிற்சிகளுக்கு வந்து நேராக தான் வரணும். தவம் என்ன, குண்டலி பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவம் பண்ணாதவர்களுக்கும் இயற்கையாகவே குண்டலினி மேலே எழும்பிடும். அதாவது அதிகமாக சாமி ஆடுறவங்களுக்கு, அதிகமாக கடவுளுக்குள்ளே இருந்து ஒரு வருத்தத்திலேருந்து வேதனையில் தள்ளப்பட்டவங்களுக்கு குண்டலினி மேலே எழும்பும். அது தனிப்பட்ட ஒரு இது. குண்டலிக்கும் நம்ம தவம்ங்கிறது வந்து எதற்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்த பதிவில் விரிவாக்கமாக நான் சொல்கிறேன். நம்மளை பாதுகாக்கவா, நம்ம உறுப்புகளை பாதுகாக்கவா, இல்லை நம்மளை சரி பண்ணவா, நம்ம வாயுகளை கட்டுப்படுத்தவா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா தகவலும் அந்த தவத்தில் தான் வந்து உங்களுக்கு அடங்கும். இந்த தனிப்பட்ட முறையில் தவத்தில் எவ்வளோ மிகப்பெரிய நன்மை இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ குண்டலினிங்கிறது வந்து சராசரியமாக எல்லாத்துக்கும் மேலே எழும்பி கீழே வரும். அதை முக்கியத்துவம் கொடுத்து நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதுதான் நிஜமான உண்மை. இப்போ வந்து அந்த குண்டலினி வந்து உங்களுக்கு மேலே எழுந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஆசன பயிற்சி நான் சொல்லித்தரேன். பார்த்துக்கோங்க. இந்த காலை இப்படி வச்சுருக்கேன். இந்த கால் வந்து இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஐயப்பன் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுன்னா அது ஒரு பயிற்சி காலுக்காக. இது வந்து நம்ம மூலாதாரம் வந்து அது கீழே மூலாதாரம் உட்காரக்கூடாது, படக்கூடாது. இது மூலாதாரம் வந்து கீழே வந்து பட்டிருக்கு. ஆனால் இங்கே நம்ம மூலாதார பகுதி வந்து கீழே பட்டிருக்கு. அது வந்து படாத முத்திரை. அது மேலே எலும்பி இப்படி இருக்கிறோம். அது உடல் சார்ந்த முத்திரை. இது முற்றிலும் வேறு. இதையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. கையை இப்படி வச்சுக்கணும். நம்ம இந்த பகுதி இப்படி இருக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த நம்மளோட அடிப்பகுதி இப்படி இருக்க வேணும், இப்படி ஓப்பன் கொடுக்க வேணுங்கிறதுக்காக இந்த முத்திரையை வச்சுக்கிறேன். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. இந்த முத்திரை தான் வைக்கணும். பாருங்க, இதை அழுத்திக்கணும். மன அழுத்தம் நமக்கு இங்கே தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த முத்திரையை நான் தரேன். இதை வைக்கும் போது மன அழுத்தம் குறையப்படும். பாருங்க, இதில் நிறைய சூட்சமாக இருக்குது. ஆனால் ஒன்று தான் சொல்கிறேன். பாருங்க, இந்த இடம் வந்து இந்த காலில் வந்து நமக்கு அழுத்தி பிடிக்கணும். ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம், பட்டும் படாமல் வச்சிங்கன்னா போதும். இங்கே வந்து நம்ம மூலாதார நரம்பு வந்து சரியாக போகக்கூடிய, அது வெளிப்படையக்கூடிய நரம்பு கையில் அந்த பகுதியில் தான் இருக்குது. அதனால தான் நான் அந்த பகுதியை உங்களுக்கு முழங்கால ஒட்டி வச்சுட்டு இவருங்க கழுத்தை லைட்டாக கொஞ்சம் இப்படி அசைத்து கொள்ளுங்கள். அப்போ தான் அந்த உணர்வு வந்து உங்களுக்கு புரியும். இப்போது உங்கள் உடம்புக்கும் அந்த ஃபைனல்னு சொல்லுவாங்க, முடிவு எல்லைன்னு சொல்லுவாங்க, அது வந்து தொடர்பு கொண்டு. அதுக்காக தான் நான் இந்த தலையை இப்படி அசைக்கிறேன். அசைச்சிட்டு நேருக்கு நேர் இப்படி உட்காந்துக்குங்க. நேராக கழுத்து வந்து நேர் பகுதியில் இருக்கணும். இப்படி உட்காந்து கையை இப்படி தான் வச்சுருக்கேன். மேலே பார்க்கவோ கீழே பார்க்கவோ இல்லை, இப்படி தான் வச்சுருக்கிறேன். பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். நான் அந்த முத்திரையை வச்சு ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால, நமக்கு இந்த குண்டலினி வந்து சிலுவை வடிவம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி
இந்த வடிவத்தில் தான் நமக்கு வந்து அது சரி பண்ணி கொடுக்கும். அப்போ நம்ம கைகள் இப்படி தான் இருக்கணும். இது ஒரு நிறைய குண்டலினி மேலே எழும்புறதுக்கு நிறைய பயிற்சிகளும் ஆசனமும் முத்திரைகளும் இருக்குது. அதை நான் சொல்லி தரவில்லை. ஏன்னா இந்த 6 மாதம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதில் எல்லாமே தெளிவாக சொல்லுவேன். இப்படி இந்த ஆசனம் வச்சுட்டு நீங்கள் உட்காரும்போது உங்களோட அந்த முதுகு தண்டுவடையும் அந்த கரெக்டாக அந்த மூலாதாரம் அது போய் தரையை ஒட்டி தரையில் உட்காரக்கூடாது. முக்கியமான விஷயம் சொல்லிடுறோம். ஒரு கட்டில் போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேப் கட்டில் ஒரு கட்டில் போட்டு பெரியவங்க உட்காந்துக்காங்க, எல்லோரும் உட்காந்துக்கோங்க. நம்ம தரையப்படாமல் அந்த அந்தர இடம் வந்து இடைவெளி இருக்கணும் இந்த பயிற்சிக்கு. அப்போ இருக்க போகும்போது நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அந்தரத்தில் பறக்கிறது போல் நமக்கு இருக்கும். நமக்கு கீழே எதுவுமே இல்லாத நம்ம ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த முத்திரைக்கு உண்டான மகிமையோட தான் நம்ம உடல் வந்து வெயிட்டு பாரம் இல்லாமல் குறைஞ்சிடும். நம்ம வாயு எல்லாம் விலகி போயிடும். உடலில் வந்து நமக்கு நிறைய மாற்றம் வரும். இந்த முத்திரையை வைக்க முடியாது முதல் முறை. ஃபஸ்ட்டு வந்து ஆசன பயிற்சி தெரிஞ்சவங்க பண்ணுங்கள். தெரியாதவங்க பண்ணினாலும் உங்கள் உடல் வந்து அந்த தகுதிக்கு தயார்படுத்திக்கணும். அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது உணர்வுபூர்வமாக தெரியும். நம்ம சிவாய இப்போ முடிச்சுட்டு பாருங்க, இந்த கையை இப்படி அது ஒரு அரை மணி நேரம் டைமெல்லாம் நான் சொல்லிட்டேன். அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம் நம்ம உடலை பொறுத்து தான் இருக்காங்க. நம்ம உடல் எந்திரின்னு சொன்னால் நம்ம எந்திரிச்சிடணும். எந்திரிக்காத தவநிலையில் ஈருனா இருக்கணும். இதுதான் நிஜமானது. அது எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். விடலைன்னா இருக்கலாம். எந்திரின்னு சொன்னால் எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது எந்திரின்னு சொல்கிற தகவல் தான். நீங்கள் எந்திரிச்சிடணும் விஷயம். இப்படி நம்ம இந்த கையை வச்சுட்டு அது முடிச்சுட்டு 1/4 மணி நேரம், அப்புறம் இப்படி ஒரு 5 நிமிஷம், கடைசியில் முடிக்க போகும்போது மேலே எடுத்துட்டு இப்படி மேலே போய் இந்த சக்தியை இப்படி இங்கே வந்து நம்ம நிறுத்திடணும். இது முடிவு. இப்போ நமக்கு இங்கே தான் ஆற்றல் இருக்கணும் எப்பொழுதுமே. அதுக்கு தான் நான் இங்கே நிறுத்தியிருக்கேன். இது வந்து முடிவு. நம்ம இப்படி வைக்கும்போது இதெல்லாம் முடிச்சுட்டு இப்படி வைக்கும்போது நம்ம மிகப்பெரிய ஆற்றலை பெற்றுக்கொள்ளும். பார்த்தீங்களா, தொழுகிறது இப்படி வச்சுருப்பாங்க. அது என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கையை இப்படி வைக்கும்போது நம்ம கைக்கு நிறைய ஆற்றல் வரும். இந்த ஆற்றல் நம்ம உடல் முழுது அவங்களுக்கு இப்படி தொழுக்கும் போது பரவிக்கிட்டே இருக்கும். அவங்க முழு தெய்வீக சக்தியில் இருப்பாங்க. இந்த முத்திரை வச்சிருக்க போகும்போது நம்மளும் அதை போல தான். நீங்கள் இதை வச்சுட்டு இருக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். அதை வந்து நம்ம எடுத்து உடலுக்குள்ளே இருந்து இங்கே மேலே இருந்து நம்ம ஆகாயத்துலேருந்து உடம்புக்கு நம்ம அநாகத சக்கரத்தில் நிறுத்த போகும்போது நம்ம மிக சிறப்பாக அந்த நாள் இயங்குவோம். இது போல் உங்களுக்கு நிறைய ஒரு ஆசன பயிற்சிகள், குண்டலினிக்கு உண்டான ஆசன பயிற்சிகள் நான் இந்த 6 மாத காலத்துக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக நான் தகவல்களை இருக்கிறேன். நம்ம சிவாய வாழ்க. பண்ணுங்க.